இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதலாளினா எப்படி கொம்பு முளைச்சிருக்கணுமா? அவர் தன்னுடைய நேச்சர் என்னவோ அதுபடிதான் இருக்காரு. அது உன் கண்ணை உறுத்துச்சுன்னா இங்க யாரும் ஃபீல் பண்ண போறது இல்ல. அதோட வேலைக்காரங்கன்னா ஒன்னும் மட்டும் கிடையாது. வேலைக்காரங்க இல்லாம இங்க எந்த ஒரு வேலையும் நடக்காது. இவரை கிண்டல் அடிக்கிறேன்னு அவங்கள மட்டமா பேசாத. பரவாயில்லையே, புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு பெரிய விளக்கம்லாம் கொடுக்கற. ஆனாலும் உன் புருஷனை முதலாளின்னு சொன்னா முத தடவை பாக்குற யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. ஏன்னா ஆளை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியல. ஆளும் தாடியும் மீசையும். ஏய், இதோடு நிறுத்து. உன்னை பார்த்தா கூடதான் நாட்டியம் ஆடுறவ மாதிரி இல்ல. உன்னை முத தடவை பாக்குற யாரும் அத நம்ப மாட்டாங்க. இப்படி இருந்துகிட்டு என் புருஷனை கிண்டல் அடிக்க வந்துட்ட. ஏய், என்ன சொன்ன? உன்னை பாடி ஷேமிங் பண்ணா வலிக்குதுல்ல, கோபம் வருதுல்ல, அப்படித்தானே மத்தவங்களுக்கும் இருக்கும். நீ இவரை முதலாளியா ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்காக இவர் தன்னை மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல. நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. இல்லனா கிளம்பி போயிட்டே இரு. நீ வாச்சிடு, சாப்பிடலாம். போடி போ. இவன் இருக்கிற தைரியத்துல தானே நீ இந்த ஆட்டம் ஆடுற. இவனை உன்கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் பிரிக்கிறேன்டி. தனா கர்ப்பமா இல்லைங்கிற விஷயத்த உங்க பொண்ணு மட்டும் இல்ல, நானும் தான் மறைச்சிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரிய வரும்போது எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியலையே. தனாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் சாமி. அப்பனே முருகா, நாளைக்கு உண்மை தெரிய வரப்போ இவர் அதை சாதாரணமா எடுத்துக்கணும். சீக்கிரம் தனாவுக்கு குழந்தை உண்டாகணும். வாங்கோ. ஐயா, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உங்க மாலையை போட்டுடலாம். சரி. தனாவுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கணும். முருகா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. முருகனோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நடக்குங்க ஐயா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, தண்டாயுதபாணிக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. என்ன யோசிக்கிற கதிர்? நீ மாடிப்படியிலேருந்து விழுந்து உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதும் மாமா எப்படி துடிச்சு போயிட்டாரு. அவர் முகத்தை நீ பார்த்துருக்கணும். நீ உனக்கு ஒன்றும் இல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மனசு கேட்காம கோயிலுக்கு போய் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிட்டு வந்திருக்காரு. பொய்யான கர்ப்பத்துக்காக மாமா வேண்டிக்கிட்டு வந்திருக்காரு.
நாளைக்கு அவருக்கு உண்மை தெரியும் போது என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குதானா? ஆமா கதிர், அவர் என் மேல காற்று அக்கறை, குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிற ஆசையெல்லாம் அவருக்குள்ள வளர்ந்துகிட்டே போகுது. தனா, நம்ம அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மனசுல இடம் பிடிக்கிறதெல்லாம் முடியாம போயிடும். வாழ்நாள் பூரா நம்மளை ஒதுக்கி வச்சிருவார். ஏன் கதிர், நாம இப்பவே போய் அப்பா கிட்ட நான் கர்ப்பமா இல்ல, எனக்கு உண்டானது பொய்யான கர்ப்பம்னு சொல்லிடலாமா? சொல்லிடணும் தான் தோணுது, ஆனா மனசுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. நீ சொன்னா மாமா எப்படி எடுத்துப்பாருன்னு வேற தெரியல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போகுது. இல்லதானா, அது தானா தெரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அவர் முகத்தை பார்த்து சொல்ல முடியுமான்னு தான் தெரியல. இப்போ என்னதான் பண்றது? என்னைக்கு அவருக்கு தெரிய போகுதோன்னு கண்ணி வெடி மேல காலை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பயத்திலே தான் காலத்தை ஓட்டணுமா? அப்பா காட்டுற அக்கறையிலையும் பாசத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் நாம புழகி புழகி சாகணுமா? நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியல. அப்படி முடிவு எடுக்க முடியாதப்போ கடவுளோட துணையதான் வேண்டி நிக்க வேண்டியதா இருக்கு. மாமா எப்படி உனக்காக மாலை போட்டாரோ அதே மாதிரி நான் அவருக்காக மாலை போடலான் இருக்கேன். என்னடா சொல்ற? அவர் தன்னந்தனியா காவடி எடுத்துட்டு போறதுனால நானும் கூட போனா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த உண்மை தெரிய வரும்போது அவர் அதை சாதாரணமா எடுத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டு நானும் மாலை போட்டு விரதம் இருந்து காவடி எடுக்க போறேன். சரி கதிர், நீயும் மாலை போட்டு காவடி எடு. சரி, நான் இப்பவே போய் மாலை போட்டுக்கிறேன். சார், உள்ள வாங்க. அன்னைக்கு என்னடானா சேல்ஸ் பாயா வேலை பார்த்தீங்க, இப்போ என்னன்னா டெலிவரி பாயா வந்திருக்கீங்க. உங்க பொண்டாட்டி அந்த கடையோட ஓனர்னு கெத்தால சொன்னாங்க. ஆனா உங்க கடையில ஆல் இன் ஆல் நீங்க தான் போல இருக்கே. இங்க பாருங்க, கடையில வேலை பார்க்கறவருக்கு அடிபட்டிருக்கு, அதனால தான் இதை கொடுக்க நானே வந்தேன். நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போன ஸ்கிரீன் கிளாத் இதுல இருக்கு, செக் பண்ணிட்டு பணம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். ஓகே ஓகே, உள்ள வாங்க. இல்ல வேணாம், இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க. நீங்க கேஷ் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். ஏன் உள்ள வந்தா உங்களை அடிச்சு தின்று போறாங்களா என்ன? இப்படி பயப்படுறீங்க? பயப்படாம உள்ள வாங்க சார், நாங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். ஐயோ பரவாயில்லைங்க. சீனு சார், நான் உங்க கடையோட கஸ்டமர். ஒரு கஸ்டமர் கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஏதோ விரோதி கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. உள்ள வாங்க. அட வாங்க சார், ஒண்ணும் பண்ண மாட்டேன், வாங்க.